ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொள்ளு ரசம் தான் வைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி. இதில் வந்து ஒரு சின்ன லெமன், இவ்வளோ பெரிய புளி, லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 5-6 சின்ன தக்காளி, ஒரு இனுக்கு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கொத்தமல்லி தழை, இதையெல்லாம் போட்டு நல்லா கசக்குன்னு கசக்கி இந்த மாதிரி நல்லா நைஸாக பிசைஞ்சி இந்த தண்ணியை அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து எக்ஸாக்டில் 1 சொம்பு தண்ணி, 1 லிட்டர் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் நம்ம இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ரசம் எத்தனை பேர் இருக்காங்களோ கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, எல்லோரும் சாப்பிடுவாங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய வைக்கிறோம். அதனால் வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த ரசத்துக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதை போட்டு நல்லா இப்படி உலக்கையில் தட்டி வச்சுருக்குறோம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்குவோம். இதையும் போட்டு நல்லா இப்படி தட்டி வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா சில்லியாக வரணும். தட்டிட்டோமா, இந்த இதில் ஒரு பச்சை மிளகா, இதையும் போட்டு தட்டி வச்சுக்குவோம். தட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இதையும் போட்டுக்குவோம். இதையும் போட்டு நல்லா தட்டி வச்சுக்குவோம். தட்டி வச்சுக்கணும். இது தட்டி முடிஞ்சதும் பூண்டு வந்து நான் இந்த அளவு ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதுக்குள்ளே போட்டு தட்டிக்கலாம். இந்தாண்ட இது இப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துருக்கோம். இந்த கொல்லை வந்து நம்ம கழுவி அரைச்சிட்டு வந்துடலாம். இவங்க ப்ரெட் ஆம்லேட் போடுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அது அப்புறமேல ப்ரெட் ஆம்லேட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொள்ளை அதில் போட்டுக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நைஸாக அரைச்சிக்குவோம். இன்னமும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும்.
இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நைஸ் அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து இந்த ஸ்டேஜில் இந்த புளி தண்ணி வச்சுருக்கோம்ல இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தாளிம்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து அது பொரியட்டும் நல்லா. பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு இன்னும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்னது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். கையால் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். அதுலேயும் ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா பசக்கி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி ரசம் தாளிக்கும் போது போடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லா வரும்.
இந்தாண்ட அடுப்பை பற்ற வச்சு இந்த ரசத்தை தூக்கி அப்படியே இந்த அடுப்பு மேலே வச்சுருவோம். இந்தாண்ட இது வந்து கொதிக்கிறணும். இது தாளித்து போட்டு அரைக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த மிளகு ஜீரகம் இதை போட்டுக்கலாம். பாதியை போட்டுக்குவோம், பாதி வந்து அதில் போடணும். பாதி வந்து இதில் போடுறோம். இன்னைக்கு வச்சது அவ்வளோதான். இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். கொதிக்காமல் இறக்கக்கூடாது. நுரக்கட்டிலேருந்து இறக்குற ரசம் அது வேறு. இது நல்லா கொதிக்க வைக்கணும். கொள்ளு ரசம் கொதித்தா தான் டேஸ்ட் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு. இந்த மாதிரி இருக்கணும். திக்னஸாக தான் இருக்கும். இந்த ரசமே வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு பெருங்காயப்பொடி போட்டுக்கோம். இவ்வளோ தான் இந்த ரசம். செம்ம டேஸ்டானது. சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்கும். இம்யூனிட்டி பவரை அதிகரித்து கொடுக்கும் இந்த ரசம். இதை நாங்கள் வீக்லி 1 டைம் 2 டைம் வச்சுருவோம். இதெல்லாம் மறந்து விட்டு மகத்துவோம். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த ரசம் கொதிச்சா சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த ரசத்தோட வேலை. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ரசம் செய்யறதுக்கு. ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரசம் இது. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பார்த்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை. கொதிச்சிருச்சுன்னா இந்த ரசம் ரெடி. ஆனால் வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக வர மாட்டுக்கு. என்ன பண்ணான்னு தெரியல, பார்ப்போம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொதித்து முடித்தா ரசம் ரெடி. ஆனால் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது, இப்போயே 15 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. இது கொதிச்சிச்சுன்னா அந்த ரசம் ரெடி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.